நீஹாவ் பட்டூஸ் பார்ட் 3. தண்ணி குடிட்டே ஒன்றும் இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பீங்க. அப்போ தண்ணி குடிச்சிருப்பாரு. இல்லை நான் பிளாக் காரில் தான் போனேன்ல, ஸோ அது நல்லா ரோல் ஆன ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு டேங்கர் லாரி எங்களை வந்து அடிக்க வந்துச்சு. எங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்க. டிரைவர் சொன்னார் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை நினச்சா ஒரு தூக்கமும் வந்திருக்காரு நைட்டு. அப்புறமா அவரும் ஆஃபீஸ் போயிருக்க மாட்டார், அங்கே தான் அவர் யோசிச்சு தான் இருப்பார். ஸோ அன்னைக்கு நைட் போய் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸ்ட்டு வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஆக்சிடென்ட் எனக்கு இடத்துல வந்து கேமரா இருந்திருக்குது, ஸோ அதோட பேக்கப் எனக்கு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நீங்கள் பேசிட்டுருக்கிறீங்க. இல்லை பேக்கப் ஃபுட்டேஜும் டெலிட்டாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு பேசுகிறாரு. க்ளவுட் பேக்கப் இருக்குல்ல அப்படின்னு பேசுகிறீங்க நீங்கள். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், ஹேக்கரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் ஆக்சுவலாக ஐடிலாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் தானே. ஸோ உங்களுக்கு அது தெரியும் என்னெல்லாம் பண்ணால் க்ளவுடில் வந்து பேக்கப் பண்ணி கொண்டு வரணும்னு தெரியும். ஸோ நீங்களும் சிஸ்டமில் உட்காந்து செக் பண்ணி நீங்கள் கடைசியில் அந்த பேக்கப் கொண்டு வந்துருப்பீங்க அந்த இதை. ஸோ க்ளூ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ், அந்த லாரி நம்பர்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு விசாரித்து பார்த்ததில் ஒரு 2 வீக்ஸ் ஆகிருக்கும். பார்த்ததில் ஓகே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா. நீங்களும் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மோஸ்ட்டாக வந்து தெரிவிப்பீங்க யாருன்ட்டு. ஏன்னா டேக்கு வந்து இந்த மெமரி வந்து வந்துட்டுருக்குது, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் தலைவலி இல்லாமல் கொஞ்சம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஓகே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு தான் தெரிஞ்சிருச்சு. அப்போனா கிம்ஸ் குரூப்பில் இருக்க அந்த சீனியர் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காருன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு ஆதாரம்லாம் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாமே. ஸோ ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் இதை கண்டுபிடிச்சு டேயாங் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க. போர்ட் மீட்டிங்கில் வந்து டேயாங் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா வந்துட்டு, ஸோ இந்த கம்பெனியில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தவங்கள நம்ம வந்து சிஓவாக நான் வந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் சிஓ பொசிஷனையும் என்னால் பார்த்துக்க முடியல. ஸோ நான் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு நான் சேர்மனாக மட்டும் இருக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த சிஓ பொசிஷனை வந்து நம்ம இதில் ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு தரணும்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு இது யார் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வேகமாக டோர் தந்துருப்பீங்க. அவர் பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லி கற்றுருப்பீங்க. வைன் என்னாச்சு, வைன் எதுக்கு வைன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இம்பார்ட்டன்ட் சொல்லணும், கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி பேசினோடனே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா ஆதாரத்துக்கும் காமிக்கிறீங்க. அவருக்கும் டேஸில் இவர் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை, ரொம்ப ட்ரஸ்டபுளான ஆள். இவர் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வைன், இவர் எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம். இங்கே பாருட்டே எல்லா ஆதாரமும் இருக்குது, இவர் தான். நான் ஆக்சுவலாக அவர் தான் சிஓவாக நான் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்னா நீ ரொம்ப தப்புன்ட்டுக்கு அவர் நம்மளோட கம்பெனி நம்ம வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. ஐ மீன் உன் கம்பெனி அப்படி சொல்லிட்டு பேசிட்டுருக்கிறீங்க நீங்கள். அப்புறமா அதெல்லாம் அப்புறமா புரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க பார்த்துக்குவாங்க, நீ ஓகே மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி வைன் அப்படி சொன்னோடனே போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் கால் பண்ணி சொன்னோடனே அப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்புறமா சிஓ பொசிஷன் நீனே பார்த்துக்கோ, வேறு யாரும் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கும். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. அவருக்கு இன்னும் நம்மளை பற்றி எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணி கிளம்பிடலாம், ஏதோ டிவோர்ஸ்னு சொல்லி தான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டே இருந்திருப்பீங்க. பாட்டிகிட்ட பேசுவீங்க. பாட்டி வந்துட்டு இல்லை நீ கொஞ்ச நாள் ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு டே பிடிக்காது உன் மனசால சொல்லுன்னா அதனால வேணான்னு சொல்லலை. என் கண்டிஷன்ஸ் என் ரூல்ஸ் இருக்குல்ல, உன் ரூல்ஸ் குப்பையில் போடு வைன் சரியா. உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியுது. என் கண்ணால் நான் உங்களை 2 பேர் பார்க்குறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை அது தப்பு, அவருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவனுக்கு எனக்கு பிடிக்கும், அவருக்கு எனக்கு பிடிக்காது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டில் இருக்கும்போதுட்டு நீங்கள் எனக்கு சூப்பர் டேஷன் போய் குத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க. அவரும் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே, அவர் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பார். கரெக்டாக அவர் கொட்டியிருப்பீங்க. கொட்டின அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து டக்குன்னு எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. அந்த 3 இயர்ஸ் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகுது. சாரிங்க தெரியாமல் பட்டுச்சு, வாங்க ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் வாஷ் பண்ணுறீங்க. அவருக்கு எல்லாமே ஞாபகம் வரும்போது கையெடு அப்படின்னு பேசியிருப்பார். டே என்னாச்சு, 1 நேரம் எனக்கு டேன் கூப்பிட சொன்னா அப்படின்னு சொன்னேன். அது இல்லை சார். ஸோ என்னை ஏமாத்திருக்கியா வைன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லை சார். அப்போ நீ வைஃப் இல்லை, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு வைன் அப்படின்னு பேசினோடனே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு பாட்டி வந்திருப்பாங்க. ஸோ பாட்டி நீங்களும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, இவன் என் ஒய்ஃபே இல்லை, அப்போ என்னை வச்சு எல்லோரும் காமெடி பண்ணி விளையாண்டுருக்கீங்களா?
அப்போ நீ சொத்துக்காக தான் நீ வந்து பழகிருக்கியா ஒயின்? ஸோ உனக்கு வந்து இது எல்லாமே வேணும், இந்த ஆடம்பரமான லைஃப் வேணும், ஜஸ்ட்டு மணிக்காக ஒரு என்னோடய ஒய்ஃபாக நீ இருந்திருக்கியா? என்ன பண்ணியிருக்க? அந்த ரிஜிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நீ எடுத்துகிட்டு அது வந்து இப்போ போலியானதா, நீ வேணும் பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை டே அப்படிலாம் இல்லைனா டேன்னு சொல்லாத சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அவர். இல்லை சார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு பேசணுன்னே உங்கள் பாட்டி வந்து பேச வராங்க. அது அப்படிலாம் இல்லைடா, நீங்கள் சும்மா இருங்க பாட்டி, இப்படி தான் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் இடம் தந்தா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா பேசுகிறவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. சார் கொஞ்சம் கேளுங்க சார் என்ன நடக்குதுன்ட்டு, இது என்னோட டெசிஷன் இல்லை, இது பாட்டியோடது தான் அப்படின்னு சொல்லி பேச வரீங்க. ஓ யார் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவியா அப்படி சொல்லி அப்போ என் கூட படுன்னு சொல்லி தான் படிச்சிருப்பியா நீ உட்காந்துட்டு, எல்லாரையும் பண்ணியிருப்பியா? இன்னும் குழந்தை வந்துச்சுன்னா நானும் உன்னை ஒய்ஃபை எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும்? ஸோ அப்போ இந்த ஃபுல் சொத்தி நீ ஆட்டே போகலான்னு நிற்கிறியா அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்படிலாம் இல்லை, ஆனால் உன்கிட்ட நான் ஒரு காசு கூட நான் என்ன எடுத்தது இல்லை. ஓ என்னை நம்ப சொல்கிறியா அதெல்லாம்? உன்னோட பொய்யான நாடகம், உன் சிரிப்பு, உன்னோட கேர், உன்னோட ஃபுட்டு நீ கொடுத்தது எல்லாமே ஒரு ஆக்ட் தான் இல்லை, எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாக இருப்பார் அவர். நீங்கள் வந்துட்டு என்ன பேசனே தெரியல. அப்போ வந்து பாட்டி சொல்லுவாங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நீ எதுக்கு இப்படி கத்தாத அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சும்மா இருங்க பாட்டி உள்ளே வராதிங்க அப்படின்னு பேசும்போது, அன்றைக்கி என்னென்னே செய்யலை, உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அவர் ரூம் போயிருப்பார். நீங்கள் உங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்களா பின்னாடி, அங்கே நீங்கள் போயிடுறீங்க. போயிட்டு ஒரே அழுகை தான், அவர் நம்மளை ஏன் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே அழுகையாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா, அந்த வெட்டிங் ரிங்லாம் இருக்கும்ல, அந்த க்ளோத்ஸ்லாம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டேபிளில் வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க. இந்த மாதிரி உங்கள் பாட்டி தான் எழுதுறீங்க பாட்டிக்கு, இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கே நான் கிளம்புறேன், எனக்கு இங்கே இருக்க முடியலை, நான் உங்கள் பேரனை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொடுத்த இந்த ரிங்கு ப்ளஸ் டேவோட அம்மாவோட பேங்கிலும் இங்கே இருக்குது, நீங்கள் இந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு ஒரு மெய்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் எழுதிட்டு அந்த மெய்ட்டை வந்து பாட்டிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுவீங்க. ஸோ கொரியாலேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ அந்த பாட்டி வந்துட்டு அந்த பாட்டிக்கு வந்து அந்த மெய்டு வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துல அவங்க பாட்டி வந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதுட்டு ஒரு மாதிரி அப்புறமா அந்த கோவம் வேறு வந்துருச்சு பாட்டிக்கு. அவள் எவ்வளோ நல்லவளாக எல்லாம் பார்த்துட்டு எப்படி பண்ணிட்டுக்கான். அப்போ தான் வந்து வேலையை விட்டு வந்திருப்பான், ஓகேவா? அதான் மேலே வேலைக்கு போயிருப்பான், ஆஃபீஸ் ரூமில் வேலையில் இருந்திருப்பான். ஸோ அதை விட்டுட்டு கீழே வந்திருப்பான். பாட்டி எனக்கு பசிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, உனக்கு இங்கே சாப்பாடு இல்லைண்ணா. என்ன சாப்பாடு இல்லை? யாராவது சமைச்சு கொண்டு வர சொல்லணும்னா, யாரும் இல்லை சமைக்க, போதுமா அப்படின்னா. ஒயின் என்ன ஒயின் அப்படின்னா, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒய்ஃபில் இல்லை அப்படின்னா. ஓ வேறு யாரும் மெய்ட் இல்லையா அப்படின்னா, வேறு யாரும் இல்லை அப்படின்னா. ஏன் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் அந்த பொண்ணு உனக்கு என்ன பண்ணுச்சு எனக்கு புரியலட்டே, அவள் வந்து உனக்காக வந்து உன் கம்பெனியை காப்பாற்றி கொடுத்துருக்கா, எந்த பொண்ணாச்சும் உட்காந்துருப்பாளா, உன்னை வந்து உன்னோட வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பையன் உன்னை வந்து உங்கள் சொந்தக்காரவங்க கொல்ல அவனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு உன்னை வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு, அது எல்லாத்தையுமே அவள் பார்த்துக்கிட்டு எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ப்ளஸ் வந்து ஈவன் செக்யூரிட்டி ஆஃபீஸரால் கூட ஹேக் பண்ண முடியாத விஷயத்த உனக்காக ஹேக் பண்ணி இந்த க்ளவுட்லேருந்து எடுத்து வேறு கொடுத்துருக்கா, எவிடன்ஸ் ஃபுல்லாக எல்லாம் உனக்காக காமிச்சு உன்னோட இந்த கிம் குரூப்ஸ்னு இந்த பேர் இருக்குது பார்த்தியா, அது எப்போயோ அழிஞ்சிருக்கும், உனக்கு எல்லா மெமரி லாஸ் ஆனது அப்போயே, அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்ததும் இல்லாமல் உன் கம்பெனியும் உனக்காக திருப்பி கொடுத்துருக்கா. அவள் தான் நீ அது கூடயும் தெரியாமல் நீ அவளை பிடிச்சி கத்தியிருக்க. எனக்கு புரியலட்டே, இதுதான் வந்து நான் வளர்த்துருக்கேனா? அவன் உன்கிட்ட வந்து ஒரு பைசா கூடியும் இப்போ ஒரு 6 months 7 months நீங்கள் இருந்திருப்பீங்களா, ஒரு நாள் கூடியும் உன் கார்டுலேருந்து அவன் மணி செலவு பண்ணது இல்லை, எல்லாம் அவள் செலவு. அதுவும் அவகிட்ட இப்படி காசு வரும் நினச்சிட்டுக்கிறியா? அவன்கிட்ட வந்து பர்சனலாக வந்து என்னோட பர்சனல் செஃப் அவள் ஆக்சுவலாக சரியா ஒரு 1 year எனக்கு அவள் ரொம்ப தெரியும். நீ இல்லாதப்போ எல்லாத்துலேயும் எனக்கு அவள் இருந்தா. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 2 ஹார்ட் அட்டாக்லேயும் அவள் இருந்தா. அவள் தானே பார்த்துட்டு இருந்தா. நீ வந்துட்டு கம்பெனிக்கு போயிருந்தேன்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அது எல்லாமே அவள் இருந்தா. எதுக்கும் என் பொண்ணு இருந்தால் என் பேத்தியாக இருந்தால் எல்லாம் பண்ணியிருப்பாளோ அது மாதிரி இருந்தா அவள். நீ அவளையும் இப்படி பேசிட்டு உனக்கு எப்படி வந்து மனசாட்சியே இல்லாமல் நீ பேசுகிற? உனக்கு எல்லாத்தையுமே அவள் பார்த்துருக்கா. உன் கூட வந்துட்டு அவள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னா தெரியுமா? ரூல்ஸ் வச்சுருந்தா, உங்ககிட்ட ஒரு காசு கூட நான் எடுத்துக்க மாட்டேன், உங்கள் காசு எதுவும் வேணாம், நீங்கள் எனக்கு சம்பளம் தரது மட்டும் எனக்கு போதும், நான் அதுலேயே நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்னா தெரியுமா?
இன்னொரு ரூல்ஸ் என்ன தெரியுமா, உன்னை டச் பண்ணவே மாட்டா, உன்னை நான் லவ் பண்ணவே நான் விட மாட்டேன், அந்தளவுக்கு அவள் கண்டினியூ பண்ணி கஷ்டப்பட்டு வச்சுருந்துருக்கா தெரியுமா அவள் ஃபீலிங்ஸை. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு நீ அவளை தான் வந்துட்டு அப்ரோச், அப்பயும் உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. 3 வருஷத்தில் நீ மறந்தது விடு சரியா, இந்த 7 மாதம் உனக்கு எப்படின்னு தெரியுமா, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த தெரியுமா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்த தெரியுமா. அவளை பார்க்கும்போது உனக்கு ஹாப்பியாக இல்லை, நீ அவளை லவ் பண்ணவே இல்லை, மனசை வச்சுட்டு சொல்லு, உன் கண்ணில் நான் பார்த்தேன்ட்டே, இப்படிலாம் இருப்பேன்னு எனக்கு தெரியலட்டே அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் என்கிட்ட பேசாத, என் பேரனே எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூம் போயிடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த லெட்டரை வந்து பார்த்துருப்பான். அப்போ வந்துட்டு பாரு, அந்த பிள்ளை வந்துட்டு ரிங்கு கூட வேணாம், உங்கள் அம்மா ப்ரெஸ்லெட் கூட நான் கொடுத்துருந்தேன், அதுவும் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த ப்ரெஸ்லெட்டு அந்த ரிங்கெல்லாம் பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ரியலைஸே ஆகிறான் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்த சைடு நடந்துருக்கு. இன்னொரு சைடு வந்து நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பொங்கல் டைமிங் தான் நீங்கள் வந்துருப்பீங்க கரெக்டாக. உங்கள் அம்மா வந்துட்டு, அப்பா என் பொண்ணு வந்துட்டாப்பா, இனிமேல் அங்கெல்லாம் போகாத, நீங்கள் ஏன் கூடவே இரு, நீ சம்பாதிக்கலாம் வேண்டாம், போதும் நீ சம்பாரிச்சதெல்லாம், உங்கள் அப்பா வந்து கடை வச்சுருக்காரு, அந்த கடையை வச்சே ஓட்டட்டும், நீ அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஹக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சரி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசணும். அப்படியே நிஜமாக போக மாட்டியா, நான் போகல, நான் இங்கே தான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு அப்புறமா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு அவ்வளோ சமைச்சு தராங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த ஆனாலும் வந்து தனியாக இருக்கும்போது ப்ளஸ் உங்கள் ரூம்லக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கும்போது நீங்கள் டேவை மிஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம்னா டே வந்துட்டு ரொம்ப நைட் போல் வந்திருப்பார் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு. அப்போ எப்போவுமே வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க சரிங்களா. அந்த ஹால்லே வெயிட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், நான் ஹீட் மட்டும் பண்ணுறது இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு பேசியிருப்பீங்க. சும்மா லேட் நைட் வரும்போது வீடே இருட்டாக இருக்குது. ஸோ அந்த சோஃபாவில் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே எதாவது பேசிட்டே உட்காந்துருப்பீங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அந்த லெட்டரு, அந்த ரிங்கு, அந்த ப்ரேஸ்லெட்லாம் அங்கே தான் இருக்குது, அது யாரும் சேஞ்ச் பண்ணவே இல்லை, அந்த எதுவுமே அது வந்து மாறலை. ஸோ எப்படி வச்சுட்டு போனாலும் அப்படியே தான் இருக்குது, அந்த 2 டேஸாகவே இருக்குது. அவர் மனசுக்குள்ளே வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த லெட்டர்லாம் எடுத்து பார்ப்பார். மனசுக்குள்ளே ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை விட்டு போயிட்டியா, நிஜமாவே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூமு, நீங்கள் அந்த ரூமில் வந்துட்டு சோஃபாவில் அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு நாள் கூட அந்த பெட்டில் நீங்கள் படுத்ததில்லை. இந்த 6 மந்த்ஸும் நீங்கள் வந்து 6 to 7 months வந்து நீங்கள் சோஃபாலாம் படுத்திருப்பீங்க, அவர் கூட படுத்ததே இல்லை நீங்கள் சரிங்களா. ஸோ அதையும் அவர் யோசிச்சு பார்த்துருப்பாரு. ஸோ காலையில் எப்போவுமே எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு காஃபி கேட்குற பழக்கம் இருக்குது. எழுந்திரிச்சோடனே எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரா, நீங்களும் சித்து வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போவீங்களா. ஸோ காலையில் வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் என் காஃபி எங்கே அப்படின்னு கத்திருப்பார். அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பார்ப்பார். அப்படின்னு சொல்லி கற்று வந்திருப்பார். அப்போ வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஒரு மெய்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க காஃபி. சார் இந்தாங்க சார், வைன் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே கூட தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது. ஸோ அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு கூட இருந்த ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இல்லாத வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்குதா. ஸோ நீங்கள் அவர் கார்டனுக்குலாம் போகிறாரு, நீங்கள் ஏன் பிளான்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த பூலாம் பூத்துருக்குது, அதெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் வந்துட்டு அவள் இல்லாத ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அவருக்கு. ஸோ பாட்டியும் அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் என் பாட்டி ரூமுக்கு போயிட்டு, பாட்டி எனக்கு தெரியுது என்னை ரொம்ப பாசமாக பார்த்துட்டோம், நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போது, எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்னோடய ஒய்ஃபை திருப்பி கூப்பிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கோனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் டேவு வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, நேராக வந்து சென்னைக்கு வந்து புக் பண்ணுங்கள், நான் இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் புக் பண்ணிடுவாங்க. சரி மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், நடக்காக வந்துட்டுருக்கிறேன், எதையும் பற்றி கவலைப்படாத, நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு வருவார். ரொம்ப சந்தோஷமாக வருவார். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு வந்து தோசைலாம் வந்து உங்கள் அம்மா சொல்லுவாங்க, தோசை சுடுறி, நீ சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன்னு, சுடுறேம்மா அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு தேங்கினா தோசை சுட்டான்னு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. என்னடி ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுட வருவீங்க, உங்களுக்கு தோசையே ஒழுங்காக வந்திருக்காது, என்னடா ஆச்சு, ஏன்னா தோசையை நல்லா தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி வீடு நான் சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நமக்கு தோசையே ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ டே அதே சைடு வந்து இந்த சைடு வந்து இப்போ தான் சென்னை வந்திருப்பார். வந்துட்டு ஸோ பாட்டிகிட்ட வந்து உங்கள் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை வச்சு கொண்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார்.
ஸோ காலையில் வந்துட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க, நீங்கள் துளசி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. ஒயின் வேமாவா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு வந்து வச்சுட்டேன் டேபிளில், வந்து சாப்பிடவா அப்படின்னா வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா டே வந்து உங்கள் டோருக்கு வெளியே தான் நிற்கிறாரு, கதை தட்டுன்னு உங்கள் அப்பா யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னோடய பேர் கிம் டேயாங், நான் ஒயனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒயனோட ஃப்ரெண்டாக நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே, ஒயனோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. என்னப்பா எனக்குலாம் யாருப்பா ஃப்ரெண்டு இருக்கா, யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்குறீங்க. வந்துட்டு இருக்கும்போது சார் கிம் சார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. வாங்க உள்ளே வந்து உட்காருங்க பாட்டி, வாங்க பாட்டி அப்படின்னா அப்புறமா உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க, அம்மா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த அந்த பாட்டிக்கு உங்களுக்கு தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து அவங்க பேரன் அங்கே பெரிய சிஓவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசுனேன். ஓ அப்படியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு சாப்பிட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்குது, டேப்லெட்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு இப்போ கேட்குறீங்க. நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கோங்க. அப்புறம் உட்காந்து சொல்லிட்டுக்கப்புறம் என்ன விசேஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து கேட்குறாங்க. என்னாச்சு, இங்கே யாரையா பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சும்மா விசாரிக்கும் போதுட்டு, இல்லை என்னோடய ஒய்ஃபை நான் கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஒய்ஃபா அப்படின்னு உங்கள் அம்மா பார்த்து பார்க்குறாங்க உங்கள் அப்பாவை. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, உங்கள் ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கப்புறம், ஆமாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்த்து கூட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு யாரை பற்றி, ஐயோ இப்போ என்ன நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க இல்லை யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் டே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, என் ஒய்ஃப் இவங்க தான் மிஸ்ஸஸ் கிம் ஒயன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு, ஐயோ இவர் எதுக்கு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஒயன் ஏன் பொண்ணா அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. ஆமாம் உங்கள் பொண்ணு என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பேசுனோடனே பொல்லாருன்னு ஒரு அறை தான் உங்களுக்கு உங்கள் அம்மா அடிச்சிருப்பாங்க. கண்ணை செவந்திருக்கும். உன்னை அங்கே வேலைக்கு அனுப்பியிருந்தா நீ உட்காந்து ஒரு பையனை கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு பேசும்போது, இல்லை இதில் இவ்வளோத்தையும் மறைச்சிருக்கியா அப்படின்னா, அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு, அமைதியாக இரு, அவள் சொல்ல வரால, இப்படி தான் ஒரு வளர்ந்த பிள்ளைய உட்காந்து அடிப்பியா அப்படின்னா, அவள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கா, என் மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. நீ சும்மா இரு, அவள் என்ன சொல்ல வரட்டும். அப்பா நான் அது ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்துக்கோங்க, அவங்கள ஃபஸ்ட் நம்ம பாரு சரியா, என்னன்னு பேசி தீர்த்துக்கலாம், அதுக்கு புள்ளைய போய் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவங்கள சமாளித்து உங்கள் அம்மா சமாளித்து உங்கள் அம்மா அப்புறமா என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நீங்கள் அப்படியே அந்த கண்ணை செவக்க அங்கே உட்காந்துருக்கீங்க. ப்ளஸ் உங்கள் அப்பா பாட்டிலாம் அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. டேயாங்க அப்படியே அரண்டு உட்காந்துருக்கான் உங்கள் அம்மா அடித்ததுலேருந்து. அப்போ வந்து டேயாங்க வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாம் என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்புறமா எல்லாமே சொல்கிறான், அந்த கதை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்காரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் பொண்ணு உங்களுக்கு எதுவும் பண்ணல இல்லை, அப்போ எதுக்கு அவள் ஒய்ஃப்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் இல்லை, இன்னொரு 6 monthsோ இல்லைனா வந்து ஒரு 5 months தான் இருக்குது, அது முடிகிற வரைக்கும் அவள் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அது அவள் டெசிஷன் தான் நாங்கள் வந்து எடுப்போம், அவள் டெசிஷன் தான் நாங்கள் ஒபே பண்ணிட்டு நாங்கள் ஓகேன்னு சொல்லுவோம், எல்லாமே அவள் முடிவு தான் இங்கே. அவங்க அம்மா கொஞ்சம் சக்கரன்னு கோவப்பட்டுருவாங்க, ஸோ அப்படி தான் இருப்பாங்க, ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அவங்க அம்மாவும் கேட்டிருப்பாங்க அவங்க ரூமில் இருந்து. ஸோ சின்ன வீடு தானா, ஸோ எல்லாமே கேட்கும். அப்போ டேவன்னு சொன்னால், இப்போ வந்துட்டு உங்கள் பொண்ணு எனக்கு என் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசைப்படுது, நான் அவளை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு வந்துட்டு உங்கள் அப்பாட்ட வந்து கேட்பார். அது இல்லைப்பா, அது கான்ட்ராக்ட் தானே, அது சைன் பண்ணி பரவாயில்ல இன்னும் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா ஓகே விட்டுருலாம்ல, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்கள் பொண்ணை நான் நிஜமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே அவர் சொல்கிறாரு. அப்புறமா உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் உங்கள் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் உங்கள் அம்மா அவங்களோட சாரி கேட்டு, சரி அடிஸ்டண்டாக சாரிடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அதுக்கப்புறமா இப்போ நீங்களும் டேவும் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறான், ஐம் சாரி ஒயன், எனக்கு என்னோட பாஸ்ட் எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனாலும் நீ என்னை இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன், நான் வந்து ரொம்ப டவுட் பண்ணிட்டேன், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நான் அப்படி பேசக்கூடாது, எனக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்கள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நல்லா பார்த்துக்கிறேன், நீ என்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டோ அதே மாதிரி நான் நல்லா பார்த்துக்கிறேன், நிஜமாக எனக்கு வந்து அந்த 6 to 7 months உங்க கூட நான் இருந்தது எனக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்குது, உன்னோட ப்ரெசன்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நிஜமாக எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஸோ 2 பேருமே அப்புறம் நீங்களும் ஓகேன்னு சொல்லி முடிச்சிருப்பீங்க. சரி ஒன்றும் இல்லை நான் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப சாஃப்ட் கார்னர் வேறையா, ஸோ எல்லாமே ஓகேவாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேயே வந்துட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கோவிலில் சிம்பிளாக தான் மேரேஜ் பண்ணி எனக்கு ஆசை, ரொம்ப கிராண்டாலாம் பண்ணணும் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஓகே உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் நேட்டிவ் டெம்பிளில் போயிட்டு நீங்கள் வந்து மேரேஜ் சிம்பிளாக ரொம்ப உங்கள் அப்பா அம்மா உங்கள் பாட்டி அவங்கள வச்சு சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ளைட் ஏறி நீங்கள் கொரியாக்கே வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த அவர் கூட நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ தங்கமாக தாங்கியிருப்பார். அப்படி பார்த்துக்குவார் அவங்கள. லைக் கிச்சனில் போயிட்டு நீங்கள் எப்போயாச்சும் சமைக்க சொல்லுவார். இல்லை மோஸ்ட்டாக வந்து அவர் கற்றுக்கிட்டாரு எல்லாமே. லைக் ஃபுட்டெல்லாம் சமைக்க கற்றுக்கிட்டாரு. அப்படி பார்த்துக்குவார் அவங்கள. சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாகவே அப்படி ஆகிட்டார். சரிங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு மோஸ்ட்டாக அவர் கம்பெனியில் போய் ஃபுட்டு தரது ரொம்ப லவ்லி கப்பல்ஸாக இருப்பீங்க நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பி எண்டிங். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.